நான் போடுறேன். Okay, today we are going to discuss about database users. Last class we discussed about what we discussed on last class, database components, that is hardware, software, tuple, database access languages. So these are all, and DB access languages. So these are all called as what? Components of database oda parts அப்படிங்கிறது பார்த்தோம். And today we are going to discuss about database users. So who are all can use the database? யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க database? Who is known as what? Database users. Of course we are all using databases. We are using Gmail database, Facebook database, and WhatsApp database, and college database, online exam database, voter ID, government database, bank database, several database we are using in our real life. Like us, what are the different kinds of users based on according to the type of what they are using in the database aspect. டேட்டாபேஸில் எப்படி அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, டேட்டாபேஸில் எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து there are different types of database users are we are going to discuss now. அது மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Okay, many time I told you this is database, this is table, I told you, but I didn't show any example. Just I want to show how the database look like. So see, consider I told you college, so you can there is a programmer, a designer can choose anything database. If consider Gmail database la pathinga appadina, Gmail database maintains the details about the Gmail account users, avangaloda complete details எல்லாம் ஸ்டோர் பண்றாங்க. And also இப்போ Gmail, Google and Google Classroom நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஐடியோட லாகின் பக்கத்தில் கிரிட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ குட் சி செவரல் கூகுள் ஆப்ஸ் நிறைய கூகுள் ஆப்ஸ் இருக்குல்ல. கூகுள் கான்டாக்ட்ஸ் இருக்குது, கூகுள் மீட் இருக்குது, இதெல்லாமே கூகுளோட ஆப்ஸ். ஓகே, ஸோ அப்போ கூகுள் அப்படிங்கிறது காமன் டேட்டாபேஸ். ஸோ காமன் டேட்டாபேஸ் மெயின்டைன் செப்பரேட் இவங்களாம் அதுக்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ். ஜிமெயிலுங்கிறது தனி டேபிள், கூகுள் கிளாஸ் ரூம் இஸ் தனி டேபிள். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் அதுக்குள்ளே இருக்கிற தனி மேஜிக் டேபிள். லைக்வைஸ் அதே மாதிரி இப்போ நம்ம காலேஜ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காலேஜ்குள்ளே செப்பரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்டாஃப் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி செப்பரேட் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். இதெல்லாம் கம்பைன் ஆனது தான் காலேஜுங்கிற டேட்டா பேஸ். அப்போ ஸோ டேட்டா பேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் டேபிள்ஸ். ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய tables இருக்கும். Okay, so see the example of the college database. I put a name for database as college and I have given the table name as student. Consider it is just assumption. இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காலேஜுங்கிறது என்னோட டேட்டாபேஸ் நேம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு டேபிள். ஸோ பிகாஸ் டேட்டாபேஸ் கன்சிஸ்ட் செவரல் டேபிள்ஸ். ஓகே, அந்த நிறைய சேர்ந்தது தான் ஒரு டேட்டாபேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஐ எம் கிரியேட்டிங் ஒன் ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டோர் தி அகடமிக் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட பாடம் சம்மந்தப்பட்ட வேல்யூஸ். ஸோ லுக் அட் த டேபிள், சீரியல் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், டோட்டல், ஆவரேஜ். ஸோ தீஸ் ஆல் நோன் அஸ் வாட்? attributes. இதுக்கெல்லாம் பேர் என்ன? attributes or fields. Okay, a table consists of fields or attributes. And Ajit, Vijay, Surya, Dhanush அவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்ணியிருக்க மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, these are known as what? records. ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்கார்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் யாரோ லாபியில் வெயிட்டிங். ஸோ ரெக்கார்ட் போட்டாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் வரும். ஓகே, நோ ப்ராப்ளம். யார் போயிட்டாங்களாட்டிருக்கு. ஸோ see, this is an example for student. This student consists of how many attributes? Serial number, name, 3, 6, 7. So from serial number to average there are 7 attributes இருக்கு. Attributes are another name is called as field. And 1 2 3 4 அப்படிங்கிறதுல என்ன? records. A table consists of rows and columns. Look at the table. So it has several rows and columns. Okay, columns are nothing but fields. So each column represent the fields or attributes. ஒவ்வொரு காலமும் எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா fields or attributes. So this is the sample structure of students. So likewise we can have some other table like for staff. So look at the table. For staff table we have 3 attributes. One is serial number, another one is name, and next one is department. So 3 attributes and 4 records. 4 records are 1 2 3 4 Anthony, Arul, Rajesh, Meenu. These are all called as what? records.
So record is a complete detail for which covers all the fields. எல்லா ஃபீல்ட்ஸையும் கவர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்குதா, இட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ். ஓகே, அப்போ வாட் இஸ் known as schema? Schema, so this is after entering the value your table looking like this. Okay, so before deciding these kind of attribute you will design something. No, so I am just assigning a task to you. All of you create student table. So what immediately you will do, you will think, so what are all the items, what are the contents may come to the student table, so you will think of, no, so that is called as a schema definition. Schema is nothing but designing the table, designing the database, designing the attributes. So you just initially you are going to take some steps, no, that is called a schema. அதுக்கு பேர் தான் என்ன, schema. So schema is nothing but design of the database. So initially I will think, okay, first field I'm just okay, serial number வைக்கலாம். So serial number would have only number. serial numberல என்ன மாதிரி வேல்யூ தான் கொடுக்கணும், நம்பர் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபீல்டு நேம் வைக்கலாம். அப்போ நேம்னா ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும் அண்ட் டாட் சிம்பிள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், டோட்டல் இதெல்லாம் வந்து ஒன்லி நம்பராக மட்டும்தான் இருக்கணும், நம்பர் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுக்கணும், மற்ற வேல்யூஸ் கொடுக்கக்கூடாது. ஆவரேஜ் அப்படிங்கிறது ரியல் வேல்யூ இட்ஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷன், டெசிமல் பாயிண்ட் வேல்யூலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் வாட், ஸ்கீமா. ஸோ பிஃபோர் டிசைனிங், பிஃபோர் creating your actual table, you just design the table. ஒரு ஒரிஜினல் டேபிள் மேலே இருக்கிறது ஒரிஜினல் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள்ஸ் கம்ப்ளீட் டேபிள் இருக்குல்ல, அது வந்து ஒரிஜினல் டேபிள். அதை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட டேபிளில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வரும்னு டிசைட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்கீமா. ஸோ ஸ்கீமா இஸ் நத்திங் பட் டிசைனிங் தி database is known as what, schema. Okay, so we'll see now who are all the database users. So database users, who can all use the database, who is known as database users. யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ டேட்டாபேஸ், எவ்ரி ஒன் இஸ் நோன் அஸ் டேட்டாபேஸ் யூசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு ஃபோன் முன்னாடி, இப்போ நம்மளோட கிட்ஸே எடுத்துக்கோங்க. கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் ஏதோ ஒன்று ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, நிறைய ப்ரோக்ராம் ஏதோ விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்க. ஸோ தே ஆர் யூஸிங், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா knowingly they are using some databases for their sakes. Okay, அப்போ அந்த மாதிரி what are the different types of database users are existing, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணல, பட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறத நான் ஜஸ்ட்டு போய் உட்காந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பேர், இப்போ நானாக க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நானாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணால் எனக்கு என்ன பேர், நான் பாதி எழுதுகிறேன் மற்றவங்க பாதி எழுதுகிறாங்க அப்படின்னா எனக்கு என்ன பேர். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி நேம் about how they are using, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த யூசரோட பேர் என்ன ஆகுது அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்குது. So who are all known as what, database users. What are the different types of database users? Look at the screen. Yes, so totally 5 different types of database users. First one is native users, second one is application programmers, third one is sophisticated users, fourth one is specialized users, and fifth one is standalone users. We'll see each and every one. And first look at the native users. Just these are the database users who are all communicating with the database through an already written program. ஏற்கனவே எழுதி வச்ச ப்ரோக்ராமை ஜஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹூ இஸ் நோன் அஸ் வாட், நேட்டிவ் யூசர்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிமெயிலெலாம் நான் க்ரியேட் பண்ணல, அந்த டேட்டாபேஸ் ஜிமெயிலுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவனோட டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு பேர் என்ன, நேட்டிவ் யூசர்ஸ். இப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கல்ல, அந்த டேட்டாபேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணல, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நீ போய் கொஷின் மட்டும் வர கொஷினுக்கு ஆன்சர் சப்மிட் பண்ணுற. ஸோ யூ ஆர் காலிங் அஸ் நேட்டிவ் யூசர்ஸ். ஸோ எந்தெந்த இடத்துல ஸோ ஹூ ஆர் ஆல் the users who uses the databases which is already written, ஏற்கனவே எழுதுனதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா it is called as what அப்படின்னா நேட்டிவ் யூசர்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ், மேக்ஸிமம் நம்ம நிறைய நேட்டிவ் யூசர்ஸாக தான் இருக்கும் எல்லாருமே. இப்போ ஃபேஸ்புக் டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணல, அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ we are calling as native users. And second one is application programmers. ஸோ பேர்லேயே இருக்குது, these are the software developers. ஸோ இவங்க அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸுங்கிறது யார், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ப்ரொஃபஷனல்ஸ் who write the program codes. யார் வந்து
சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அதாவது டெவலப் பண்ணி அதுக்கான கோடிங்ஸ் எல்லாம் எழுதி அது டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்களோ ஹூ இஸ் known as what அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேர்ட் இயர் ஐடி சிஎஸ்சிடி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணுவானுங்க. என்ன அப்படின்னா அவங்களாம் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெவலப் பண்ணி அவங்க ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, பேக் எண்டுன்ட்டு நம்ம டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை டிசைன் பண்ணி அவங்களே டெவலப் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ பட் நாம் இதுக்கு முன்னாடி நேட்டிவ் யூசர்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் நான் மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களுக்குலாம் பேர் என்ன நேட்டிவ் யூசர்ஸ். ஓகே, they use என்ன மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிசிஎஸ் விப்ரோ அண்ட் சிடிஎஸ் கம்பெனிலாம் என்ன டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. அதில் ஒன் கைண்ட் ஆஃப் மாடல் என்ன அப்படின்னா ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெக்னிக் நிறைய இருக்குது. அதில் அந்த மாதிரி எஃபர்ட்டை யூஸ் பண்ணி அந்த மாதிரி மாடலை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்களுக்குலாம் பேர் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ். And next one is sophisticated users. So sophisticated users are those who are creating the database. These type of users do not write program code. டைரெக்டாக எதை மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவாங்க, டேட்டாபேஸ். இப்போ நான் காட்டினால ஒரு டேபிள், அந்த மாதிரி ஒரு டேபிளை மட்டும்தான் க்ரியேட் பண்ணி அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக ப்ரோக்ராமோ கோடிங்கோ எழுத மாட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளோட எது இருக்குன்னா ஜிமெயில் நினச்சிக்கோங்க. ஜிமெயிலோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் இப்போ ஒரு டேபிள் காட்டினால அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம், என்னென்ன டீட்டெயில் உனக்கு ஜிமெயில் சைன்இன் பண்ணுறப்ப வாங்குதோ அதெல்லாம் ஒரு டேபிளில் தான் போட்டு வச்சுருக்கோம். பட் நம்ம அந்த டேபிளை பார்க்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக அழகாக ஒரு பேஜ் வருது, இன்பாக்ஸு, சென்ட்டு, ட்ராஷு, இது மாதிரி நிறைய ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷனோடு நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வருது. ஓகே, பட் அந்த பேஜ் வந்து டேட்டாபேஸ் கிடையாது. அந்த பேஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா பேஸையும் உன்னையும் கனெக்ட் பண்ணுறது அந்த பேஜ் தான். ஓகே, பட் அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இல்லாமல் டேட்டா பேஸ் கூட டைரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா சொஃபிஸ்டிகேட்டட் யூசர்ஸ். ஸோ அவங்க எந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜ். எஸ்கியூஎல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா they will design. அவங்க டைரெக்டாக டேட்டா பேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஜிமெயில் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி நம்ம பார்க்குற பேஜ்லாம் இல்லாமல் டைரெக்டாக அவங்க டேபிள் கூடயே இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா who is known as sophisticated users. அவங்களுக்குலாம் பேர் என்ன அப்படின்னா sophisticated users. And next one is specialized users. So specialized users who write special database application programs are called specialized users. Okay, யார் வந்து டேட்டாபேஸ் அப்ளிகேஷனுக்காக ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் எழுதி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸ். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே எதில் வந்துடும்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸில் வந்துடும். அப்போ ஸ்பெஷலைஸ்ட்னா இன்னும் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்போ ஜிமெயில் எழுதினவனுக்குலாம் பேர் என்ன ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸ். ஃபேஸ்புக் எழுதினவனுக்குனா பேர் என்ன ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸ். ஸோ அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஜஸ்ட் இமேஜின், ஃபேஸ்புக்கில் எப்படி போட்டாலும் எப்படி query போட்டாலும் உனக்கு ரிட்டர்ன் வருது, நீ என்ன போஸ்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுது. அப்போ அதனோட சாஃப்ட்வேர் எவ்வளோ டெப்த்தாக எழுதியிருக்காங்கன்னு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஸோ இட் இஸ் கால்ட் as what அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ட் யூசர்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னாவே என்ன, பர்சனல்னு அர்த்தம். ஸ்டாண்ட் அலோன் இஸ் நத்திங் பட் பர்சனல். என்னோட பர்சனல், ஃபார் த சேக் ஆஃப் மை பர்சனல் யூசேஜ் இஃப் ஐ டெவலப் த டேட்டாபேஸ் ஹூ இஸ் known as what ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். என்னோட பர்சனல் பர்பஸ்க்காக நான் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி நான் வச்சுட்ருக்கேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as what ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட வீட்டில் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெய்லி எவ்வளோ நான் செலவு பண்ணுறாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு டேட்டாபேஸ், ஏன்னா பிகாஸ் ஐ எம் நோயிங் வாட் எஸ்கியூஎல் எனக்கு தெரியும், அதனால் நான் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் வந்து வச்சுக்கிட்டு என்னோட பர்சனலுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணேன்னா ஐ எம் கால்ட் as ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். எனக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். These who are all known as different types of database users. இவங்களுக்குலாம் பேர் என்ன அப்படின்னா இந்த database users. What are the different types of database users? First one is native users, second one is application users, and third one is sophisticated user, fourth one is specialized user, and fifth one is standalone users. So these are all the 5 types of database users. It's very simple topic. Yeah, you have heard. And next one is database administrators. So users அப்படினாவே who use the database, who is called as users. Database administrator, who administered the database. Administered covers everything.
that is maintaining the database. They are okay. Imagine gmail la okay limit set பண்ணிருக்காங்க. இப்போ consider நம்மளோட college databaseல more than 3500 students மேல accept பண்ணிக்காது அப்படிங்கிறது restriction, we can fix it. So database ஓட size increase ஆக என்ன ஆகும்னா struck ஆகும். Normally just think about our personal computer, it is strucking when it is overloaded. ஓவர்லோட் அதிகமாகிட்டே இருக்கிறப்ப நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்கிங் ஆகுது இல்லை, லைக்வைஸ் அதே மாதிரி அப்போ ஸ்ட்ரக் ஆகுதுன்னா அப்போ அந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா என்ன, டேட்டாபேஸ் லோட் ஆகிடுச்சா, மாதம் மாதம் டேட்டாபேஸ் அப்டேட். இப்போ வாட்ஸ்அப்பே பார்த்தீங்கன்னா 12 o'clock பேக்கப் எடுக்கும். எல்லாருக்குமே தெரியும் 12 o'clock நைட் 12 to 12:30 வாட்ஸ்அப் டேக்கிங் பேக்கப் ஸ்டோரேஜ். உன்னோட மெசேஜஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கும். உனக்கு இட் இஸ் ஆல்சோ இன்டிமேட்டிங் யூ ஆர் பேக்கப்பிங் யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போகும். ஸோ தட் இஸ் டன் பை தி அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த டைம் அப் ஆன் பண்ணுறது, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறது. ஸோ அண்ட் ப்ராப்பராக பேக்கப் எடுத்திருக்கான் அண்ட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு டேட்டாபேஸில், எவ்ரி திங் இஸ் மெயின்டைன் அண்ட் மானிட்டர் பை தி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஹீ ஹேஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீ பொசஸ் அப்படிங்கிறது we'll see now. So database administrator, or simply we can call it as DBA, is the one who manages the complete database management system. The term itself. So he manages the complete database management system. Everything he will manage. DBA takes care of the security of the DBMS, its availability, managing the license keys, managing user account and access, everything maintained by the database administrator. That is, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் டேட்டாபேஸ்லாம் ஹைலி செக்யூரிட்டி fixed. Otherwise, everyone could able to access all data, all accounts. The Gmail database security இல்லைன்னா எல்லாரும் எல்லா அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரில இருந்திருக்கும். ஸோ ஹைலி, ஸோ அந்த செக்யூரிட்டி செட் பண்ணுறது, அப்புறம் யாரெல்லாம் அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணுங்கிறது பெர்மிஷன் கொடுக்குறது, லைசன்ஸ் கொடுக்குறது அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் யாரோட ஒர்க்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க்கு தான். Okay, what are the different types, different works, functions to be taken by our database administrator? என்னென்ன ஒர்க் அவர் செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கீமா டெஃபினேஷன். ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் யூ அபவுட் ஸ்கீமா. ஸ்கீமா இஸ் நத்திங் பட் பிஃபோர் கிரியேட்டிங், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணுறதுக்கு பேர் என்ன, schema. So that is nothing but designing the database is called as what, schema. All of you just note in your notebook what is schema. Designing the database. The database design is known as what, schema. So see, consider, so if I assign you schema of student abdin, so if I'm asking you a question abdina, you will tell the related terms, the related attributes of students, student or related attributes. So you could explain that is serial number, register number, name and marks will come for student schema ma'am abdingadhu you can explain. Likewise, if I'm asking the schema for bank account or customer in bankல இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு ஸ்கீமா டிசைன் பண்ண அப்படின்னா, ஸோ வாட் வில் சே, அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், அட்ரஸ், டைப் ஆஃப் deposit, withdraw, type of account. So you could say these kind of information. So it is called as what அப்படின்னா schema of database. Okay, so the first function of database administrator is schema definition. The database administrator creates the original database schema by executing a set of data definition statement in DDL. DDL is nothing but data definition language, that we'll discuss in next unit. Third unit we will discuss clearly about DDL. DDL பத்தி நம்ம பார்ப்போம். So just now know about DDL is nothing but data definition language. That is the primary function of DBA. So that DDL will specify the storage, structure and access method definition. That is, I told you now, serial number அப்படின்னா number, name na alphabet, and Tamil, English, Maths na number, total number, average, real அப்படிங்கிறதுலாம் சொன்னல. So that is defined by our DBA. அதெல்லாம் யார் டிஃபைன் பண்ணுவார் அப்படின்னா நம்மளோட DBA தான் பண்ணுவார். And what are the other works? மற்ற என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா, so schema definition is the first work of DBA, and second one is schema and physical organization modification. அந்த ஸ்கீமாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை புதுசாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இவர் தான் பண்ணுவார். ப்ரொவைட் த கிராண்டிங் ஆஃப் அத்தரைசேஷன் டு ஆக்சஸ் டேட்டா. யாரெல்லாம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், பிகாஸ் தட்ஸ் வை தே ஆர் கிரியேட்டிங். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க, அந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அது மேட்ச் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் யாரோட ஒர்க்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க் தான். And finally, maintaining the database. Database maintenance are nothing but maintaining the database. So in any risk or uncertainty happens,
So to recover, to resolve that uncertainty is the major task of our administrator. Okay, so these are all the 4 different task of administrator. So schema definition, schema and physical organization modification, and provide the granting of authorization to access data and database maintenance. So these are all the 4 different functions of DBA. DBA ஓட 4 முக்கியமான functions. And next அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம், database designers. So who is known as designer? So designer என்ன பண்ணுவார்? So only he will design. எதை டிசைன் பண்ணுறாரு? டேட்டாபேஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுறாரு? அட்மினிஸ்ட்ரேட்டிங்னா எப்படி பண்ணும், எல்லாமே மேக்ஸிமம் டிபிஏ அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. டிசைனர், எண்ட் யூசர்ஸ், இவங்கெல்லாம் யாருக்குள்ளே வந்துடுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். ஹீ இஸ் த மேஜர் ரோல், ஹீ பிளேஸ் மேஜர் ரோல். யாருன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ வில் சி வாட் ஆர் த ஒர்க்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைனர். டிசைனரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். The database designer is responsible for defining the detailed database design. So பேர்ல இருக்கு designer. அப்போ அவரோட ஒர்க் என்ன? டிசைன். எதை டிசைன் பண்ணுவார்? டேபிள்ஸ், indexes, views, constraints, triggers, stored procedures and other database specific constructs. இது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா டேபிள்ஸ், நான் ஒரு டேபிள் காட்டினால அந்த டேபிளை டிசைன் பண்ணி கொடுப்பாரு. இண்டெக்ஸஸ்னால் இது மாதிரி எத்தனை டேபிள் இருக்குது. இப்போ காலேஜ் டேட்டாபேஸ் அப்படின்னா 10-15 டேபிள் இருக்கும். 10 அப்படின்னா 10th டேபிள் இஸ் ஆல்வேஸ் ஃபீஸ் டேபிள், 4th டேபிள் இஸ் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் போடுறது. வியூஸ்னா என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் பேஜ் எப்படி உனக்கு காட்டணும் அப்படிங்கிற வியூவை டிசைன் பண்ணி கொடுக்குறது. அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் இஸ் நத்திங் பட் கண்டிஷன்ஸ். தட் இஸ் இந்த மாதிரி இப்போ டேட் ஆஃப் பர்த்னா டே, மந்த், இயர் இப்படி தான் கொடுக்கணும். ஏஜ்னா நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன்ஸ் செட் பண்ணுறது. அண்ட் ட்ரிக்கர்ஸ், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகணும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கர்ஸ் செட் பண்ணுறது. ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரத்துக்கு 12:30க்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பேக்கப் எடுக்கிற மாதிரி இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சில விஷயம் வந்து நடக்கணும். ஆள் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக செய்யணும் அப்படிங்கிறதும் டிசைன் பண்ணி கொடுக்குறது. அண்ட் அதர் டேட்டாபேஸ் ஸ்பெசிஃபிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், இதெல்லாம் வேறு இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டாவை எடுக்கிறதுக்கு, டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு அண்ட் தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு. இதெல்லாம் டிசைனிங் அப்படிங்கிறப்ப ஒன்லி டிசைன் மட்டும் தான் பண்ணுவார். ஹீ இஸ் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சி இஸ் நாட் அ டேட்டாபேஸ் இன்ஜினியர். அவர் வந்து டெவலப் பண்ண மாட்டார். ஸோ ஒன்லி இப்படிலாம் டேபிளில் போட்டு பேப்பர்லையோ பென்லையோ ஆர் எதுலையோ பிரிண்ட் அவுட்டோ போட்டு கொடுக்குறது யாரோட ஒர்க்குனா டேட்டாபேஸ் டிசைனர். ஸோ டேட்டாபேஸ் டிசைனோ ஹீ பர்ஃபார்ம்ஸ் டேட்டாபேஸ் டிசைன் and he responsible for data model. Okay, so database designer oda work enna, he performs database design அவர் பண்ணுவார். he is responsible for data model. so அது பேப்பர்லாம் போட்டு பிரிண்டடாக எடுத்து கொடுக்கறதுலாம் யாரோட ஒர்க்கு அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் டிசைனரோட ஒர்க். ஓகே, what are the skills required for the database designers? என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ஆக்சுவலாக அவருக்கு தேவை? First one is the database designer must have a solid working knowledge of the following. சாலிடாக இந்த கீழே இருக்கிற நாலேஜ் எல்லாம் பேசிக்காக தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா மாடலிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் டிசைன். ஸோ he must have knowledge to model the data. What are the different types of data would come for the particular table? ஒரு டேபிளில் சீரியல் நம்பர் அப்படின்னா அதுக்கு what kind of value we can set அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். without knowing that he cannot model it and he cannot design it. And second one is object oriented analysis and design technique. So OOAD அப்படிங்கிறது it is a special design techniques for designing the database like as ER model. So இதெல்லாம் நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் யூனிட் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டட், நெக்ஸ்ட் யூனிட் will be more interested. So that is how to what is ER model, what is relational model. So அந்த மாதிரி different modelsலாம் இருக்குது. So that model should be known by our database designer. And he must know the system architecture, system design பண்ண தெரியணும், including database and system performance tuning as well as hardware and network overload balancing. இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். And next one is to administer the database administrationும் நம்மளுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? டிசைனர். And understanding of the implementation of language and environment. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்தாலும் சரி, எந்த என்விரான்மெண்ட் வந்தாலும் சரி அதை அடாப்ட் பண்ணுறாங்க. இப்போ சி எக்ஸாம்பிள், ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அ ப்ராஜெக்ட் இன் யூஸிங் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் டர்போ சி. ஆர் இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ அ ப்ராஜெக்ட் வித் PHP அண்ட் MySQL அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் needed to execute the PHP and MySQL, that knowledge should be known by our database designer. அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக ஒரு database designerக்கு தெரியணும். Okay, and next,
So that's all database designer skills and required. And next one is end users. Who is known as end users? Who is known as end users? End users அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, who are basically those people whose jobs require access to the database for querying, updating and generating reports. யாரெல்லாம் வந்து கொஷின் கேட்கறதுக்கும் அதில் டேட்டா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்டேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்களோ, who is called as generally they are called as end users, or we can simply call as native users. For example, so when the result is published in our website, so you will enter the drsnsarcas.ac.in. So you will enter it and you will check the Google results of our institution. You will give your username as your name and you will give your password as your date of birth. So after that, when you are clicking and it shows the results, so that is called as what? So you are querying and you are seeing some report. What is known as updating? So after that, after generating your Gmail account, after some time you want to change your date of birth, or you want to change your DP, or you want to change some detail about your personal detail what you have already given. So those called as what? Updating. So updating means already existed information you want to change is known as what? Updating. So who performs the task of querying, updating and generating reports? Who is called as what? End users. Who is simply called as what? End users. What are the different types of end users? First one is casual end users. So these are all the users who occasionally access the database, but they require different information each time. So who is known as casual end users? So actually native users also telling the same meaning and end users also telling the same meaning. Yes, of course. According to the situation, they will call us different types of users. Consider when I'm using Gmail, I'm calling us native users. When I'm using Gmail, Facebook, WhatsApp, everyone, if I'm using, I'm calling us casual end users. If I'm creating a database for myself, I'm calling a sophisticated end user. And if I'm if I'm developing a project using PHP and MySQL, I'm calling us application programmers. So different. A single man can act as several roles. Who is called as what? Users, end users, some other database users. So first one is casual end users. So casual end users means who occasionally access the database, but they require different information each time. So separate அப்பப்போ தான் யூஸ் பண்ணேன், பட் எனக்கு டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா who is called as what? Casual end user. Just you are search engine பார்த்தீங்கன்னா sometimes ஒரு பாட்டு you are searching a song, sometimes you are searching a movie, sometimes you are searching downloading a PDF. So you are searching, you are using a single site but accessing different information. So you are calling us what? Casual end users. Okay, they use a sophisticated database query language basically to specify their requests and are typically middle or level managers or other occasional browsers. So we are simply called as what? Casual end users. These users learn very few facilities that they may use repeatedly from the multiple facilities provided by DBMS to access it. And next users is called as what? Naive or parametric end users. So naive and parametric end users are nothing but these are the users who basically make up a sizable portion of database end users. So they are not handle complete database, but sizable or little bit portion of a database they will use, that is called as naive or parametric end users. For example, in banking database, just look at the banking, Indian Bank, take an example of Indian Bank. So Indian Bank manager can have the access to the database. Indian Bank central database and the manager access பண்றதுக்கு permission இருக்கு. But எல்லா portion of the database Indian Bank on the particular manager access பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் அத்தாரிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த கம்ப்ளீட் பெர்மிஷன் இருக்குது. அப்போ இந்தியன் பேங்க்கோட ஒரு சர்டைன் போர்ஷன் மட்டும் அந்த மேனேஜர் என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு கீழே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸிங் கூட அவர் கீழே இருக்கிறவருக்கு அது அவரோட போர்ஷன் மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Okay, so it is called as what? Naive or parametric end users. So a portable or sizable portion of a database, if they are used, is called as what? Naive or parametric use. So like us நம்மளோட காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் கேன் ஹாவ் த permission, can have the authority to see all the database. But ஒரு ஸ்டாஃபுக்கு வந்துக்கும் ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்க அப்படின்னா we could see only few databases.
okay, but a student பார்த்தீங்க அப்படின்னா only exam aspect databases only மட்டும் நீங்கள் access பண்ண முடியும். So this is called as what அப்படின்னா naive or parametric end users. And next one is sophisticated end users. So we already discussed now. Sophisticated end users are the programmers or developers who create their own database for their personal use. Is called as what? Sophisticated end users. அவங்க சொந்த பர்பஸ்க்காக ஒருத்தன் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணானா it is called as sophisticated users. And it is repeatedா வருது. ஏன் அப்படின்னா the database usersலையும் நம்ம இதை பார்த்தோம், and also we discussed end usersலையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஸ்டாண்ட் அலோன்னா பர்சனல், அவனோட பர்சனலுக்காக அவன் யூஸ் பண்ணான் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். ஹூ இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்ட் அலோன் யூசர்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் யூசஸ். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் யூசஸ். எல்லாம் இருக்கீங்களா இல்லை ஸ்கிப் ஆகிட்டீங்களாடா? இருக்கீங்களா? லைனில் இருக்கீங்களா? Girls, 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 okay. And next one is database administrator or system administrator. So same second unitல பார்த்தீங்கன்னா end users and database users அப்படிங்கிறது திருப்பி ஒரே இன்ஃபர்மேஷனை தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் படிச்சிருப்போம், ஒரே விஷயத்தை. அதே மாதிரி தான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், we can call it a system administrator also. ஸோ இதெல்லாம் உங்கள் சிலபஸில் இப்படி தனித்தனியாக கேட்டிருக்கிறதுனால சேம் கண்டென்ட் we are discussing again. So system administrator, what's his work? அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, as databases grow and the security and the integrity of information becomes ever more crucial, so too does the need for skilled database and system administrators. இப்போ டேட்டாபேஸஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா என்ன, டேட்டாஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கும். இமேஜின் ஜிமெயில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அக்கௌண்ட்டோட பல மடங்கு அக்கௌண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக் அதே மாதிரி தான், நம்பர் ஆஃப் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் இதில் இருக்குன்னா ஃபேஸ்புக், லைக் அஸ் வாட்ஸ்அப். அப்போ டேட்டாபேஸ் என்ன ஆகிட்டே இருக்குது? க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ நம்மளுக்கு we need ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்டு பர்சன்ஸ், சூப்பரான நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் நம்மளுக்கு தேவை. ஹூ இஸ் கால்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவருக்கு பேர் என்ன? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் design, write and take care of computer database system so that the right person can get the right information at the right time. So in the system administrator, database administrator தான் என்ன பண்ணுறாங்கன்னா, they will design, coding எழுதுறது and the database ஓட complete ஒர்க்கையும் அவங்க தான் டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ தட் அதனால தான் கரெக்டான டைமில் கரெக்டான கொரிக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்கறதுலாம் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட ஒர்க்கு தான். They work the database software to find ways to store, organize and manage data. And what are the different titles for the database administrator mean? DBA nu solla, system administrator ku vera enna per irukku, DBA we can tell it is and database controller and network administrator. So idella avangalukku irukra vevera per. What are the different job involves for the system administrator? Okay, first one is keep databases up to date database update பண்ணிக்கிட்டே இருக்கிறது. Help with database design and development team help பண்ணுறது. மேனேஜ் டேட்டாபேஸ் ஆக்சஸ், மேனேஜ் பண்ணுறது. டேட்டாபேஸ் ஆக்சஸ் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், யாரெல்லாம் பெர்மிஷன் பண்ணக்கூடாது, ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது. அண்ட் டிசைன் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் புட்டிங் தெம் இன் டு ஆப்ரேஷன் அண்ட் என்ஷூர் த டேட்டாபேஸஸ் மீட் யூசர்ஸ் ரெக்குவயர்மெண்ட். யூசருக்கு தேவையானபடி தான் டேட்டாபேஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது. அண்ட் லையர்ஸ் வித் ப்ரோக்ராமர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், ஆப்ரேஷனல் ஸ்டாஃப், ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் அதர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்கூடையும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அண்ட் மேனேஜ் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் பேக்கப் ப்ரொசீஜர்ஸ். டேட்டாபேஸை செக்யூர்டாக வச்சுக்கிறது, ஏன்னா தெஃப்ட் பண்ணிடக்கூடாது, டேட்டாவை யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது. அண்ட் இன்டெகிரிட்டினா தட் இஸ் அந்த கண்டிஷன்ஸ் பெர்மிஷன்ஸ்லாம் யாருக்கு கொடுத்துருக்குமோ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் பேக்கப் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ். செக்யூரிட்டி என்னென்னலாம் எப்படிலாம் என்னோட டேட்டாபேஸ் செக்யூர்டாக வச்சுக்கிறதுங்கிறது பாலிசிஸ் கொடுக்கறது. அண்ட் டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ கன்சல்டேஷன் வித் ஸ்டாஃப் அட் ஆல் லெவல்ஸ்
and write reports, documentation, and operating manuals, test and modify databases to ensure that they operate reliably, provide user training, support and feedback, write disaster recovery plans, maintain archives. Everything you would hear in your real life also. இதெல்லாம் நீங்க real lifeல கேக்குற terms now. So these are all the different tasks should be taken by others, the system administrator. நம்ம system administrator இந்த workலாம் செய்யணும். And what are the skills required for being a system administrator? System administrator இருக்கிறதுக்கு என்னென்ன skills தேவை? First one is he must have good aptitude and strong problem solving skill. கண்டிப்பா இந்த ரெண்டு skill இருக்கணும். And excellent IT and programming skill இருக்கணும். And excellent organizational time and project management skill இருக்கணும். Accuracy and attention in all the aspect of databases and teamwork is a major area he required as an administrator, that is to combine together all to achieve a common task. Okay, so and that skill irukkum. And self development skills, so he must develop his personal skills also, and professional approach to time, cost and deadlines idellathiyume proper pandravara irukkum. Who? Our system administrator. Okay, typical employers. So what are the different roles over company la endha mari roles alla idu employees யாரெல்லாம் இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் எந்தெந்த கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா ஆல் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க வேலை பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் நம்மளோட சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் நதிங் பட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியிருக்கேன். ஈவன் நம்மளோட காலேஜில் கூட ஒரு அட்மின் இருக்காங்க, யார் ஹூஇஸ்னே சேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மின் இருக்காங்க. லைக்வைஸ் இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் databases major and wide number of numerous number of databases where they are using everyone a person who will allot for administering all the databases. Okay, so wherever means financial organization, IT companies and management consultancy firms and software houses, universities and academic institutions, hospitals, local authorities, central government, charities, or organization that stores large amount of information and data. I told you first initial itself, I told you wherever the database concept are used, there a person must need to maintain the database, who is known as database administrator or system administrator. Okay, so and typical qualification. So what are the qualification expected from the system administrator? He must have computer programming skill and computer system management skill and computing or computer science knowledge, IT knowledge, mathematical skill, software development and software engineering. So these are all the skills required for system administrator. Okay, and last topic is security officer or database system security officer. So name itself explains you what's his major role: to keep secure our database, to keep secure the database secured பாதுகாப்பா வச்சிருக்கிறது. ஸோ பாதுகாப்பா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது it is a hidden work, it is a major and it is a vast work that is unauthorized persons cannot access the database. அதே மாதிரி இன்ட்ரூடர்ஸ்னா ஹேக்கர்ஸ், நடுவில் எங்கேயாவது போய் திருடுறவங்க, டேட்டாவை திருடுறவங்க. இப்போ நம்மளோட ஆதார் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா you would hear one information or ஆதார் டீட்டெயில் இஸ் stolen, ஆதார் டீட்டெயில் இஸ் sold அப்படிங்கிறதுலாம் மெசேஜ் நிறைய வரும்ல. அப்படின்னா நம்ம டீட்டெயிலெலாம் திருடுறாங்க. ஒரு படமே வந்திருக்குல்ல, ஒரு ஃபிலிமே வந்திருக்கு, டேட்டாலாம் திருடுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இரும்புத்திரை, இரும்புத்திரையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா எவ்ரி திங் இஸ் சோல்டு அப்படின்னு. ஸோ லைக்வைஸ் அந்த மாதிரி டேட்டா வந்து என்ன பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி, டேட்டாவை திருட முடியாமல் பார்த்துக்கிறது ஹுஸ் ஒர்க் அப்படின்னா செக்யூரிட்டி ஆஃபீஸரோட ஒர்க். ஸோ செக்யூரிட்டி ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெஷர்ஸ் டு என்ஷூர் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, integrity and availability of an information system and its main asset, data. Okay, so why do we want to secure our database? Otherwise we lose our confidence, trust, everything will, hope எல்லாமே நம்மளுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளோட செக்யூரிட்டி ஆஃபீஸரோட ஒர்க். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் செக்யூரிங் டேட்டா ரெக்வயர்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் கம்பெனி வைட் அப்ரோச். கம்பெனி டிபெண்ட் பண்ணது and it is everything depends on the company approach. These tasks include the following. What are the security officer work enna appadina? Maintaining the audit mask, responding to security problems, educating users, எப்படி யூஸ் பண்ணணும்,
கரெக்டாக அப்பப்போ ஆடிட் பண்ணும், டேட்டாபேஸில் டேட்டாஸ் எல்லாம் செக்யூர்டாக தான் இருக்கா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ், லாக்ஸ், செக்யூர்டு மெக்கானிசம்ஸ் தே ஆர் அப்ளைட் அப்படிங்கிறத செக் பண்ணும். அண்ட் யூசர்ஸ்க்கு தெரிவிக்கணும், ஓகே எங்களோட கண்டிப்பாக நாங்கள் இந்தந்த விதத்தில் எங்களோட டேட்டாபேஸை செக்யூர்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். இதெல்லாம் அவரோட யாரோட ஒர்க்கு அப்படின்னா செக்யூரிட்டி டிசைனரோட ஒர்க்கு. ஓகே, ஸ்கோப் ஆஃப் டேட்டா செக்யூரிட்டி என்னென்னா மேஜராக எதுக்கு டேட்டா செக்யூரிட்டி தேவை அப்படின்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கான்ஃபிடென்ஸ். இந்த செக்யூரிட்டி இருந்தால் தான் நம்மளுக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். ஜிமெயில் அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில் யாருக்கும் வித்துற மாட்டாங்க, யாரும் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால தான் we are creating Gmail account. Okay, like as integrity அப்படின்னா இன்கேஸ் எனக்கு 2-3 சேர்ந்து கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற, இப்போ நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாவே போதும், யூ கேன் இன்டெகிரேட் வித் கிளாஸ் ரூம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், கூகுள் டிரைவ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், நிறைய பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே யூ குட் சி செவரல் திங். நோ, ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் வாட் இன்டெகிரிட்டி ஆப்ஷன்ஸ். And next one is availability. Availability refers to the accessibility of data whenever required by authorized user for authorized purpose. ஸோ அத்தரைஸ்டு பர்சன் எப்போல்லாம் என்னோட டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறானோ அப்போல்லாம் எனக்கு கொடுக்கணும். ஓகே, அத்தரைஸ்டு பர்சனுக்கே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது யாரோட ஒர்க் கிடையாது, செக்யூரிட்டியோட ஒர்க் கிடையாது. ஸோ செக்யூரிட்டியோட மேஜர் டாஸ்க்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. ஓகே, அண்ட் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். ஸோ செக்யூரிட்டியில் எப்போல்லாம் பிரச்சனை வரும், வல்னரபிலிட்டி அப்படின்னா என்ன, பிரச்சனைகள் எப்போ வரும் அப்படின்னா, செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி இஸ் a weakness in a system component that could be exploited to allow unauthorized access or cause service disruption. ஸோ எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி பிரச்சனை வரும் அப்படின்னா, டெக்னிக்கலி கண்டிப்பாக செக்யூரிட்டி பிரச்சனை வரும். மேனேஜரல் ஆஸ்பெக்ட்னா என்ன, ஓகே எனக்கு மேலே இருக்கிறவர் வந்து என்னோட கம்ப்யூட்டர் ஃபீல்டுலேயே இல்லை அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட நான் எஜுகேட் பண்ணவே முடியாது, அவர்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் ஒரு லெவலுக்கு மேலே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துலையும் செக்யூரிட்டி பிரச்சனை வரும். அண்ட் கல்ச்சுரல், ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மாதிரி நம்மளோட கல்ச்சர்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர் அமெரிக்கன் கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் அப்பயும் நம்மளுக்கு வல்னரபிலிட்டிஸ் வரும். அண்ட் ப்ரொசீஜரல்ஸ், ஸோ ப்ரொசீஜரல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் செட்டிங். இப்போ நார்மலாக ஜஸ்ட் இமேஜின் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறாங்கன்னா இமீடியட்லி வி வில் ஃபிக்ஸ் 1 2 3 4 5. ஸோ காமன் பிளாட்ஃபார்ம், இப்போ நிறைய பாஸ்வேர்டு ஹேக்கரே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பிகாஸ் நம்மளோட ஹியூமன் மைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இனிஷியலாக செட் பண்ண அப்படின்னா எதிர அவங்களோட டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க நேமை செட் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க ஸ்பௌஸ் நேம், இல்லைனா 1 2 3 4 5 வைப்பாங்க. ஸோ இது மாதிரி காமன் பாஸ்வேர்ட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னா vulnerabilities இருக்கு. And security breaches can yield a database whose integrity is either preserved or corrupted. So either preserved means action is required to avoid the repetition of similar security problem, but data recovery may not be necessary. என்னன்னா இப்போ ஒரு ஏடிஎம் மெஷின் போகிறீங்க, அதில் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மெசேஜ் காட்டுது, ஓகே என்ன காட்டுது, there is no balance in this system, in this device machine அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லை. ஸோ this is called as preserved. So that kind of errors, that kind of problem would be rectified. So it is called as what, preserved. And corrupted, பட் இதில் corrupted பார்த்தீங்கன்னா அதே சில ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப அமௌண்ட் வெளியே வராது, பட் அமௌண்ட் டெபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட், corrupted. ஸோ there are 2 different security பிரச்சனைகள் இருக்குது. இது preserved means we can rectify it, corrupted means அது rectify பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். So these are all called as what, database security engineers and officers. So today we discussed about different types of database users and end users பார்த்தோம், database administrators பார்த்தோம், system administrator, and finally we discussed about security officer. Security officer ஓட work என்ன, to make database highly secured. இதுதான் அவரோட work. So that's all. நம்ம இன்னியோடு நம்ம என்ன முடிச்சாச்சுன்னா